Redmi A4 5G அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ரெட்மியோட இந்த A4 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் இந்த ஃபோன் 10,000 நல்லா இருக்கா இல்லையா கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் சாண்ட்விச் கிளாஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபோனோட பேக் சைடும் நமக்கு கிளாஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே வர ஃபோன் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த டிசைனை ரெட்மி நிறுவனம் ஹாலோ கிளாஸ் பிளாக் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பேக் சைடில் உள்ள இந்த கிளாஸுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கம்பெனி சொல்லலை. ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். காரணம் 10,000 வர ஸ்மார்ட் ஃபோனுங்கிறனால அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஃபோனோட திக்னஸை பொறுத்தவரையும் நமக்கு 8.22 மில்லிமீட்டருக்கான திக்னஸில் வருது. இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 212.35 கிராம் வெயிட்டாக இருக்கு. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 6.88 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வர்ற இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதா சொல்றாங்க. அது 2 லெவல் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது 60, 120 அப்படிங்கிற மாதிரி தேவைக்கேற்ற ரிஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறிக்கிடும் சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீனோட பிரைட்னஸ் பொறுத்தவரை நமக்கு 600 நிட்ஸ் வரையும் மேக்ஸிமமாக பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டர் அப் நாச் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஸோ இது LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால் நமக்கு இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் வருது. மற்றபடி டிஸ்பிளேக்கு பெரிய லெவலில் எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு டிவியோட லோ ப்ளூ லைட் ஃபில்டர் சப்போர்ட்டும் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபோன் நமக்கு லோ லைட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது கூட கண் அந்த அளவுக்கு கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்றாப்புல பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு லேட்டஸ்டான Snapdragon 4S Gen 2 அப்படிங்கிற ஒரு புது ப்ராசர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் ஒரு 2 GHz கார்டெக்ஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. 4 நானோமீட்டர் ப்ராசரில் செஞ்ச இந்த ப்ராசரில் கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட 611 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ Snapdragon 4S Gen 2 அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே ஒருவேளை Snapdragon 4 Gen 2க்கு சக்ஸஸராக இருக்குமோ சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ரெண்டு ப்ராசருமே கார்டெக்ஸோட A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசர் தான். ஆனால் நமக்கு Snapdragon 4 Gen 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Snapdragon 4S Gen 2 ஓட கிளாக் ஸ்பீட்லாம் கம்மி. Snapdragon 4 Gen 2ல 2.2 GHz வரையும் நமக்கு கிளாக் ஸ்பீட் போச்சு. ஆனால் இதில் 2 GHz வரையும் தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் RAM, டிஸ்பிளே, கேமரா மாதிரியான எல்லா விஷயத்தையும் டவுன் கிரேட் பண்ணியிருப்பாங்க. மோடம் கொண்டு எல்லாமே டவுன் கிரேட் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரீனில். இதில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டிஸ்பிளேல 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்க இவன் 120 ஹெர்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் HD+ ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா 90 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் ஆகும். மற்றபடியாக இது நார்மலாக HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான். அதனால 120 ஹெர்ட்ஸ் இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது Snapdragon 4 Gen 2 ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4S Gen 2 டவுன் கிரேட், அதாவது 5G சப்போர்ட்டை ஒரு கம்மியான பிரைஸ்ல கொடுக்கறதுக்காக இந்த ப்ராசரை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக Snapdragon 8 Gen 2 ப்ராசரோட ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 87 ரேங்க் வரும். ஆனால் இந்த ப்ராசரோட ரேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 95 ரேங்க் கிடைக்கும். இந்த ப்ராசரோட ஆன்டிடியூட் பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது இது 4,45,212 அப்படிங்கிற ஸ்கோர் நமக்கு கிடைக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா நமக்கு குட்டி குட்டி ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை ரொம்ப CPU இன்டென்சிவான டாஸ்க்கோ இல்லைன்னா ஹெவியான ப்ராசஸர் ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லேகினஸ் நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி டே டு டே பயன்படுத்தப்படுற நார்மலான ஆப்ஸ் ரன் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மல்டி டாஸ்கிங் பெரிய லெவலில் ரொம்ப பண்ண முடியாது. கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ் எல்லாம், மற்றபடி மிட் செட்டிங் கேம்ஸோ ஹெவியான கேம்ஸோ பெரிய லெவலில் நீங்கள் இதில் விளையாட முடியாது. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4S RAM தராங்க. ஸ்டோரேஜ் நமக்கு UFS 2.2 ஆக வந்திருக்கு. ஸோ இதுமே பிரைஸுக்கு ஏற்றாப்புல நமக்கு RAM மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம்ல யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OS அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக நமக்கு ரெட்மி நிறுவனம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா 10,000 வர்ற ஒரு ஃபோனில் 2 வருடம் அப்டேட்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்கறதா சொல்றாங்க. ஆக்சுவலாக ஒரு கேமரா தான் ஒரு மற்ற கேமரா சும்மா கணக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் கேமரா ஒரு 50 மவுஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.8 அப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக் ஆகும். ஆனால் இது 10,000 வர்ற ஃபோன்கிறனால பெரிய பிரச்சனை இல்லை. மற்றபடி ரெண்டாவதாக ஒரு செகண்டரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸோட ஆக்சுவலான யூஸ் என்னன்னு தெரியல. சும்மா
டெப்த் எஃபெக்ட்டுக்காக ஒரு ஏ லென்ஸ் மாதிரியாக ஒரு லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஒரு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ரொம்ப கம்மியான ரெசல்யூஷன் உள்ள கேமரா தான் இது. வந்து f1.8 அபர்ச்சர்ல வருது. மற்றபடி ஆடியோஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் நமக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். மற்றபடி FM ரேடியோ சப்போர்ட் தராங்க. இந்த ஸ்பீக்கர்ல இருந்து நமக்கு வந்து 150% வரையும் வால்யூம் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப லவுடாக இருக்கும்னு சொல்றாங்க சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தா கூட. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. 5Gக்கான SA சப்போர்ட் இருக்கு. ஆனால் NSA சப்போர்ட் கிடையாது. அதாவது 5G ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். கிட்டத்தட்ட 7 ஸ்டாண்டர்ட் பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. ஆனால் NSA சப்போர்ட் இதில் கிடையாது. இருந்தாலும் மேஜரான சிட்டிஸ்ல எல்லாத்துலயும் இந்த ஸ்டாண்டர்ட் டவர்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பு இருக்காது. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து 4Gக்கான VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5160 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் சி போர்ட் தராங்க. இதில் நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனோட 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. கலர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கலர் வருது. ஸ்டாரி பிளாக் மற்றும் ஸ்பார்க்கிள் பர்பிள் அப்படிங்கிற கலர்ஸ்ல வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனோட விலை வந்து 8499 அப்படிங்கிற விலையிலையும் 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 9499 அப்படிங்கிற விலையில அமேசான் மற்றும் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்ல வந்து கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சீங்கன்னா அதோட பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு 5G ஃபோன் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து குட்டி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அதாவது சோஷியல் மீடியா மாதிரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ண ரொம்ப ஹெவியான யூசேஜ் வந்து பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருடத்துக்கு OS அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்கள் சப்போர்ட்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெட்மியோட A4 5G வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கம்மியான பிரைசிங்கில் வந்து ஒரு ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் கேமராஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ப்ராசர் ஓரளவு நார்மல் ஸ்பீட், அதாவது குட்டி நார்மல் ஆப்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஓகேயாக இருக்கும். ஹெவியான கேம்ஸ்லாம் வந்து ரன் பண்ண முடியாது. இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நார்மலாக யூசேஜுக்கு மட்டும் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஒரு 5G ஃபோன் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெட்மியோட A4 5G நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரெட்மி A4 5G பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.